நீ சாதாரண வீர் தலைவனுடைய பிள்ளை இல்லை. நீ 21 பேரை அனுப்பிட்டாரு. அந்த 21 பேருக்கு தெரியாமல் அவனை உளவாக்க 3 பேர் அனுப்புறாப்புல. என்ன சொல்லி அனுப்பினாரு? நம் எதிரி ராணுவம் தானே ஒழிய ராணுவ வீரர்களின் குடும்பத்தினர் கூட கிடையாது. நீ தாக்குதல் நடக்கும் போது ராணுவ வீரர்களின் மனைவியோ அல்லது குழந்தைகளோ குடும்பத்தாரோ வந்துவிட்டால் உன் உயிரே போற நிலைமையில தாக்குதலை தொடரக்கூடாது. இப்படி ஒரு தலைவனை உலக வரலாற்றில் காட்டுறான். உலக வரலாற்றில் எந்த இனத்திலும் இப்படி ஒரு தலைவனை காட்டுறான். காட்டு பார்ப்போம். ஆனால் இந்த 21 பேரும் நீ நம்ப முடியாது. 6 மாசம் சாக்கடை குழிக்குள்ள உட்கார்ந்து இருந்திருக்காண்டா. சாக்கடை குழிக்குள்ள தகுந்த உரிய நேரம் கொத்தக்க கும்பும் பருவத்து மற்றதன் குத்தக்க சீர்த்த இடத்துங்கிறான்ல, அந்த மாதிரி ஓடுமீன் ஓட உருமீன் வருமளவும் காத்திருந்ததாம் கொக்குங்கிற மாதிரி அப்படியே காத்திருக்கான். 6 மாத காலம் சாக்கடை குழிக்குள்ள கழிவு நீர் ஓடுற குழிக்குள்ள உட்கார்ந்துருக்கான். என்ன வெளிச்சம் இருக்கும், என்ன காத்திருக்கும், என்ன அப்ப எவ்வளவு பெரிய வெறிடா என் தாயகம் விடுதலை அடையணும்னு. அந்த வெறியில ஒரு துளி இருந்தாலும் அண்ணன் செய்யறது உனக்கு சரின்படும். சமரசம்ங்கிறது செய்யாத. கவி அரசு கண்ணதாசன் நம் தாத்தா நமக்கு என்ன சொன்ன? சமரசம் ஒரு தடவை செஞ்சுட்டா வாழ்நாளின் கடைசி நொடி வரை நீ அதாண்டா செய்யணும். எப்படின்னு